ChatGPT அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த ChatGPT மூலமா எத்திக்கல் ஹேக்கிங்கை எப்படி நம்ம கற்றுக்கணும். ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும் ஆசை இருக்கு. பட் ஆனால் நான் சர்டிஃபிகேஷன் தான் போய் படிக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ChatGPT மூலமாக கூட ஒரு சில விஷயங்களை அதுலேயே எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். லைக் அதில் என்ன ஃபேஸஸ் இருக்குது, ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய பேசிக்ஸ் என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரியல் டைம் சினாரியோவில் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே இந்த ChatGPT மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா ஒரு ஃபேஸஸ் இருக்கும். அந்த ஃபேஸஸில் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டூல்ஸ்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், இது எல்லாமே ChatGPT மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் காலி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ChatGPT மூலமாக கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ ChatGPT அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு ஏஐ, அது வந்து கொஞ்ச நாள்லேயே நிறைய யூசர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து கம்பெனிஸில் மோஸ்ட்லி இப்போ ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பெங்களூரில் கம்பெனிக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு ஹியூமனுடைய வேலையெல்லாம் ஈஸி பண்ணிடுச்சு. நிறைய பேர் இடத்துல லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரு சில உண்மைகள் இருக்குது, ஒரு சில பொய்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்க தேவையில்லை. இங்க நம்ம பார்க்க போறதால இப்போ chatgpt.openai.com போனதுக்கு அப்புறம் இங்க நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ப்ரீவியஸா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தோம். அதில் ஹவு டு கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருந்திருப்போம். ஒரு மணி நேரம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். என்ன, எப்படி போகணும், எந்த டொமைன்குள்ள போகணும், எப்படி படிச்சா இந்த டொமைன்குள்ள போக முடியும், என்ன அதோடைய ஒர்க் ப்ரெஷர் என்ன, அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எத்திக்கல் ஹேக்கிங்க்கு நிறைய பேர் மோஸ்ட்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்றதுனா ஹவு டு லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறது மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. லைக் இந்த ஒரு கீவேர்டு தான் நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணுறது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் அந்த வெப்சைட்ஸ்குள்ளே போகும்பொழுது அந்த கோர்ஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, இப்போ இன்ட்ரோடக்ஷன், செட்டிங் அப், லைனக்ஸ் பேசிக்ஸ், நெட்வொர்க் ஹேக்கிங்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே ரெக்யர்மெண்ட்டில் வந்து பேசிக் ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்களாமே இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளார போகும்போதும் அங்கே அப்படியே காமிக்கிறேங்க. இப்போ அதோடைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ChatGPTல கொஞ்சம் போய் சர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எத்திக்கல் ஹேக்கிங் தான் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது வாட் ஆர் தி ஃபேஸஸ் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி இமேஜஸ்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சில இமேஜஸ் எல்லாமே இருக்கும். லைக் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கானசன்ஸ், ஸ்கேனிங், கெய்னிங் ஆக்சஸ், மெயின்டைனிங் ஆக்சஸ், கிளியர் அண்ட் ட்ராக் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கோடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இதுவே நான் சேம் இங்கே போய் சர்ச் பண்ண போகிறேன். ஆல் தி ஃபேஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங்னு நமக்கு. ஸோ அதே சர்ச் பண்ண போகிறோம். வாட் ஆர் ஆல் தி ஃபேஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ரெக்கானசன்ஸ்னு கொடுப்பாங்க. ஸோ ரெக்கானசன்ஸ் அப்படின்னா இப்போ இதுதான் ஒரு கம்ப்யூட்டர்னா இந்த கம்ப்யூட்டர் பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது. ஸ்கேனிங் அப்படின்னா இதுக்கு ஒரு டூலை வச்சு ஸ்கேன் பண்ணுறது. கெய்னிங் ஆக்சஸ்னால் இதில் வளர்ப்பு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே நுழைஞ்சி இந்த சிஸ்டமை ஹேக் பண்ணுறது அதாவது கெய்னிங் ஆக்சஸ். மெயின்டைனிங் ஆக்சஸ்னால் உள்ளே நம்ம வந்து ஒரு மேல்வேரோ வைரஸோ போடுறோம் அப்படின்னா அது மூலமாக இன்ஃபர்மேஷன் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயின்டைனிங் ஆக்சஸ். அதுக்கப்புறம் கவரிங் ட்ராக்ஸ் அப்படின்னா வெளியே நீங்கள் திருப்பி அந்த கம்ப்யூட்டர் விட்டு நீங்கள் லாக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாகின் பண்ணி அந்த ஒரு ஸ்பைவேரோ மேல்வேரோ அதெல்லாம் போட்டு தெரியுமா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கவரிங் ட்ராக்ஸ் எப்படின்னா அந்த இடத்துல நம்ம எல்லா எவிடன்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கடைசியாக ரிப்போர்ட் பண்ணி ஒரு கம்பெனியில் கொடுக்குறது. இதுதான் ஃபேஸஸ். ஸோ இதே ஃபேஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜாகவும் உங்களுக்கு இருக்குது. சரியா? இப்போ நம்ம வந்து இனிஷியலாக ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ChatGPT கேட்கலாம். அது ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரெக்கானசன்ஸ், ஸ்கேனிங், கெய்னிங் ஆன்சர்ஸ்லாம் எல்லாத்துக்குமே ஒரு டூல்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்கானசன்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ரெக்கானசன்ஸ். இப்போ போயிட்டு நான் வந்து ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ரெக்கானசன்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்பொழுது நமக்கு 2 விதமான ரெக்கானசன்ஸ் வரும், ஒன்று பேசிவ், ஒன்று ஆக்டிவ். ஸோ உங்ககிட்ட நான் பேரை கேட்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலமாக என் பேரை கேட்டுக்கலாம், டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் பேரை கேட்டுக்கலாம். கரெக்டாக? அந்த மாதிரி தான் இந்த பேசிவ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா மூலமாக பேர் எடுக்கிறது. ஆக்டிவ் அப்படிங்கிறது உங்ககிட்ட டேரெக்டாக வந்து பேர் கேட்குறது ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ். இதுதான் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேசிவ்னு சொல்லும்பொழுது ஒரு சில டூல்ஸ் நமக்கு இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த பேசிவ், ஆக்டிவ் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேசிவ் ரெக்கானசன்ஸை காப்பி பண்ணிவிட்டு கிவ் மீ 5 tools to do passive reconnaissance அப்படின்னு சொல்லலாம். டூல்ஸ் ஆர் வெப்சைட்ஸ்னு கொடுக்கலாம். ஆர் வெப்சைட்ஸ் டு டூ passive reconnaissance அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் வருது, கூகுள் சர்ச். கண்டிப்பாக கூகுள் சர்ச் மூலமாக நீங்கள் வந்து ரெக்கக்னைசன்ஸ் பண்ணலாம், ஷோடன் மூலமாக நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இப்போ இது கொடுக்குற எல்லாத்தையுமே அப்படியே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் கூகுள் ஷோடன் கொடுங்க. ஷோடன் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின் நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் சர்ச்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன சோஷியல் சர்ச்சர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது சோஷியல் சர்ச்சர் அப்படின்னா பாருங்கள், ஃப்ரீ சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின். அதுக்கப்புறம் ஹூ இஸ் லுக்அப் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹூ இஸ் லுக்அப்பை சர்ச் பண்ணி பாருங்கள். இது என்ன ஹூ இஸ் லுக்அப்னா டொமைன்ஸ், ஹூ இஸ் லுக்அப், ஃபைண்ட் ஹூ ஓன்ஸ் அ வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ், யார் வச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கானசன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து கேதர் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ ஒரு பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ் அப்படின்னா என்ன நம்ம கேட்கணும். இப்போ பேசிவ்க்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஆக்டிவ்க்கு கேட்க போகிறோம், சரியா? ஸோ 5 tools to do active reconnaissance. ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ் கொடுக்கலாம். கிவ் மீ 5 tools ஆர் வெப்சைட்ஸ் டு டூ ஆக்டிவ் ரெக்கானசன்ஸ் அப்படின்னா இப்போ இதுதான் டூல் நேம்ஸ் வரும். என்மேப் அப்படின்னு ஒன்று வந்திருக்குங்களா, என்மேப்புங்கிறது டூல், நெசஸ்ங்கிறது டூல், நம்ம வீடியோவில் போட்டுருப்போம், ஆல்ரெடி ஒரு டூல் போட்டிருப்போம். மெட்டாஸ்பிளாட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், காலினஸில் மெட்டாஸ்பிளாட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். மேல்டகோ அப்படிங்கிறது இமெயில் இன்ஃபர்மேஷன் கேதரிங் டூல். ஸோ மேல்டகோங்கிறது ஒரு நல்ல டூல், நீங்கள் அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அது. ஸோ அது வந்து இமெயில் சோஷியல் மீடியாலாம் எங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். லைக் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், மேல்டகோங்கிறது ஒரு OSNT டூல் மாதிரி தான். லைக் எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் தான், ஒன்றும் இல்லை. இப்போ போய்ட்டு OSNT ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ OSNT ஃப்ரேம் ஒர்க்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் இதில் நிறைய டூல்ஸ் உங்களுக்குன்னா ஒவ்வொருத்துக்குமே ஒரு டூல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரெக்கானசன்ஸ்னு சொன்னோம் தெரியுமா, இங்கே அப்படியே இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். இப்போ யூசர் நேம், இப்போ யூசர் நேம் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு யூசர் நேம் இருக்குது, அதை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன்னா இந்த யூசர் நேம்க்குன்னு ஒரு சில சர்ச் இன்ஜின் இருக்குது. இந்த சர்ச் இன்ஜின் தான் இங்கே. அப்புறம் இமெயில் அட்ரஸ் அப்படின்னா இப்போ இமெயில் அட்ரஸ்க்குன்னு ஒரு சில சர்ச் இன்ஜின் இருக்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸில் ஒவ்வொரு டூல் நேமும் இங்கே இருக்கும். இப்போது அப்படியே நம்ம ChatGPTக்கு போகிறோம். இந்த ChatGPTயில் போய்ட்டு கிவ் மீ, நான் இப்போ என்ன பண்ணலாம், கிவ் மீ 5 tools to do பேசிவ் ரெக்கானசன்ஸும் கொடுக்கலாம். ஸோ பேசிவ் ரெக்கானசன்ஸ், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இங்கே டூல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டூல்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்ல போகிறோம். இப்போது ஏதாச்சும் டூல் நேம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், தி ஹார்வெஸ்டர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ த ஹார்வெஸ்டர் அப்படின்னா என்ன, is a tool for gathering email address, subdomain, host, employee names, open ports and banners. அது பப்ளிக்காக இன்டர்நெட்டில் ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது, அது வந்து பப்ளிக்காக எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஒரு டூல் தான் தி ஹார்வெஸ்டர். ஸ்பைடர் ஃபுட், ஸோ இந்த ஸ்பைடர் ஃபுட்டை பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் டூல். ஸோ ரெக்கான். ஸோ இப்போ இங்கே ஒரு டூல் நேம்லாம் கொடுத்துருக்காங்களே, இப்போ இந்த டூல் நேம் இந்த OSNT ஃப்ரேம்வொர்க்குள்ளே போகிறேன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்டர் இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே இந்த ஹார்வெஸ்டர் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த வெப்சைட்டுக்கு போகும்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இது என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு இந்த இடத்துல அந்த வெப்சைட்டை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ், அந்த டூலை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் நான் இங்கெல்லாம் போக மாட்டேன், ChatGPTக்கே திருப்பியும் போகிறேன். இப்போது ஹவு டு டவுன்லோட் தி ஹார்வெஸ்டர் இன் காலி லினக்ஸ். நமக்கு வந்து இப்போது காலி லினக்ஸ் சர்ச் இன் காலி லினக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வரும்னா, இந்த ஹார்வெஸ்டருங்கிறது ஒரு டூல்னு தெரிஞ்சாச்சு, விச் இஸ் யூஸ்டு டு பேசிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங், அதாவது ரெக்கானசன்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல்னு தெரிஞ்சாச்சு. அது OSNT ஃப்ரேம்வொர்க்லேயும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ நான் இங்கே ஹவு டு டவுன்லோட் காலி லினக்ஸ், அதாவது ஹார்வெஸ்டரின் காலி லினக்ஸ்னு கொடுக்குறேன். எனக்கு கமெண்ட் பை கமெண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், சரியா? இப்போ நம்ம இங்கே போயிட்டு இந்த sudo apt அப்டேட், அதுக்கப்புறம் இந்த பைத்தன் இன்ஸ்டால் பைத்தன், ஆல்ரெடி நம்மளாம் இந்த பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் எண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த கமெண்ட் தான். இதை அப்படியே காப்பி பண்ணிப்பேன், காலி லினக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். கிட் க்ளோன் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். த ஹார்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வரும். ஸோ இப்போ CD சர்ச் பண்ணி த ஹார்வெஸ்டர்னு ஃபோல்டர் இருக்கும். அப்புறம் இங்கே என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க, த CDன்னு கொடுத்துருக்காங்க. sudo python install requirements/base.txt கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ls கொடுத்தா இங்கே அந்த ஃபைல் ஒன்று சொன்னாங்க. என்ன ஃபைல் சொல்லியிருக்காங்க, base.txtன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள், ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போது pip install or requirements.txt அப்படிங்கிறத கொடுங்க, requirement.txt. இப்போது இந்த ஹார்வெஸ்டர் உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை.
நீங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் கேம் நீங்கள் ஆடுறீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் 8 GB ரேம் இருக்கணும், அதே மாதிரி உங்கள் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், அப்போ தான் இந்த கேம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹார்வெஸ்டர் உங்கள் சிஸ்டமில் ஒர்க் ஆகணும்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அது ரெக்யர்மெண்ட்ஸ். திருப்பி ChatGPTக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பைத்தன் the harvester.py ரன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ ls கொடுத்துட்டு பைத்தன் the harvester.py அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கொடுத்த உடனே இப்போ யூசேஜுக்கான கமெண்ட்ஸை கொடுங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் டூல் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம கார்டினஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரேண்டம் டொமைன், அதாவது என் டொமைனே நான் சர்ச் பண்ண போகிறேன், இமெயில் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ண போகிறேன். சரியா, இப்போது இங்கே என்ன கொடுத்தோம், ஹவு டு டவுன்லோட்னா ஹவு டு ரன் தி ஹார்வெஸ்டர் இன் கார்டினக்ஸ்னு கொடுக்கலாம். இப்போது ஹவு டு ரன் தி ஹார்வெஸ்டர் இன் கார்டினக்ஸ் இப்போ கொடுக்கும்போது அதுக்கான கமெண்ட்ஸும் ஒரு ஓப்பன் டெர்மினல். ஓகே, நேவிகேட் அந்த டெரெக்டரிக்குள்ளே போயிடுங்க, நம்ம ஆல்ரெடி டெரெக்டரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ த ஹார்வெஸ்டர்னு கொடுக்குறோம். இப்போ திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, த harvester.py கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கமெண்டை கொடுக்கணும். லைக் எப்படி கமெண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ பைத்தன் the harvester.py -d example.com. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பப்ளிக் வெப்சைட்டையுமே நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் டார்கெட்டிங், நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மேலே கேஸ் போடலாம். அவங்க கண்டிப்பாக ஐடிஎஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஐபிஎஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படிலாம் பப்ளிக்காக எந்த ஒரு வெப்சைட்டையுமே டார்கெட் பண்ணாதீங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் சைபர் வாட்சை டார்கெட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், பைத்தன் பைத்தன் the harvester.py அப்படியே போட்டு -d cybervoyage.in அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா, இப்போது -b cybervoyage.in இது நம்மளுடைய வெப்சைட், அதனால் நம்ம கொடுக்க போகிறோம் -d சாரி, அது டிங்கிறது டொமைன், -d cybervoyage.in அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் -b all அப்படின்னு கொடுக்குறோம். லைக் எப்படின்னா இப்போது சோர்ஸு எந்த சோர்ஸில் எனக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போது இது என்னென்னா பப்ளிக்காக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும். லைக் எப்படின்னா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து சர்ச் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே இந்த மிஸ்ஸிங் ஏபிஐ கீ அப்படின்னு இருக்குது தெரியுமா, விச் மீன்ஸ் இந்த கிட்டப்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஏபிஐ கீ கொடுப்பாங்க. ஏபிஐ கீ அப்படின்னா நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கிட்டப்லேயும் இந்த cybervoyage.inங்கிற நேம் வந்துச்சுன்னா எனக்கு இங்கே கொண்டு வா. அதுக்கப்புறம் ஹண்டர் ஹவ்லையோ இன்டெலெக்ஸ்லையோ பென்டெஸ்ட் டூல்ஸ்லையோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லையுமே ஒரு சில ஏபிஐ கொடுப்பாங்க. அதை நீங்கள் இதை கூட இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த cybervoyage அப்படிங்கிற நேம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நான் எனக்கு கொண்டு இங்கே காமி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு காமிச்சிடும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணதை. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இப்போ எல்லாமே கமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு டூல் இங்கே பாருங்கள். இப்போது என்ன இருக்குது, நோ இமெயில் ஃபவுண்டில் வந்திருக்கு, ஹோஸ்ட் ஃபவுண்டு ஒரு வெப்சைட் cybervoyage.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. cybervoyage.inங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, எந்த ஒரு இமெயிலும் நமக்கு இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நான் பண்ணதுக்கும் இப்போ நான் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கும் இங்கே என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, நமக்கு கூகுளில் சர்ச் பண்ண தெரியணும், ChatGPT கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும், கோர்ஸ் கரிக்குலமை இன்டர்நெட்லேருந்து எடுக்க தெரியணும், அதுக்கப்புறம் இமேஜஸை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண தெரியணும், கார்டினஸை இன்ஸ்டால் பண்ண தெரியணும், விண்டோஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண தெரியணும். ஸோ இதை நீங்கள் உங்கள் எண்ணில் நீங்களாக பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஈவந்தோ நீங்கள் கோர்ஸ்க்கு போனாலும் சரி, நீங்கள் கிளாஸ்க்கு போனாலும் சரி, இந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண தான் உங்கள் சைடில் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். இப்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த OSNT ஃப்ரேம்வொர்க்னா இப்போ ஓரளவு உங்களுக்கு எப்படி கொண்டு வருது, ChatGPT எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது இன்ஃபர்மேஷனு, இந்த ஹார்வெஸ்டர் டூலோடைய வெப்சைட் எப்படி ரீடைரக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸிங் கொடுத்து அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்லாம் எப்படி வருது, ChatGPT எப்படி பர்ஃபெக்டாக உங்களுடைய கெரியருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு சிஸ்டம். இப்போ என் பக்கத்தில் ஒரு லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்பையும் நான் ChatGPT மூலமாக ஸ்கேன் பண்ணலாம். இல்லைனா என்கிட்ட நம்மக்கிட்ட ஃப்ளிப்பர் 0 இருக்குது, கரெக்டாக ஃப்ளிப்பர் 0 ஸ்கிரிப்டை நம்ம இந்த மூலமாக எழுதலாம். நம்மக்கிட்ட ஒரு லோ பட்ஜெட் ஃப்ளிப்பர் 0ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிவைஸ் பண்ணியிருப்போம், 1885 அந்த மாதிரி டிவைஸ் இருக்குது. இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாமே ChatGPT மூலமாகவே நீங்கள் எழுதலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் இந்த ChatGPT மூலமாகவும் எப்படி ஒரு சில டூல்ஸை நம்ம போய் அங்கேருந்து கேதர் பண்ணிட்டு வரணும், எப்படி நம்ம கேரியர் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், என்ன சர்டிஃபிகேஷன்ஸும் நம்ம சைடில் படிக்கலாம், எப்படி நம்ம ஸ்கில்ஸை இந்த ChatGPT மூலமாக ஃப்ரீ வெர்ஷன் மூலமாகவே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.